சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தான் கர்ப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமா பார்த்தா தமிழ்ச்செல்வி நிரூபிக்க போறாங்க. ஈஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் வருது, சும்மா பத்திக்கிட்டு எரியுது. இவனு இந்த ராஜாங்கம் டாக்டருக்கு படிக்க வைக்க போறாரா, சும்மா விடக்கூடாது. மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ராஜாங்கம் என்ன ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவ உங்க சின்ன மருமக இருக்காளே, சின்ன மருமக தமிழ்ச்செல்வி, அவ எத்தனை மாசம் கர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்கவும், என்ன ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு, உங்க சின்ன மருமக 5 மாசம் கர்ப்பம் அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ வயிற்றுல இருந்து இப்போ ஒரு துணி மூட்டையை எடுப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், வேகமா பார்த்தா இங்க சித்ரா வந்துட்டு தமிழ்ச்செல்வியோடைய முந்தானையை பிடிச்சிருக்கவும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா கோவம் வந்துடுது. இம்புட்டு பேர் மத்தியில சித்ரா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோபப்படுறாரு. சேதுவும் பார்த்தா என்ன அக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கோபப்படுறாரு. இங்க பார்த்தா சித்ரா முந்தானையை பிடிச்சு இழுக்குது, இடுப்பை பிடிச்சு கிள்ளவும் பார்த்தா வயிற்றுல துணி மூட்டையே இல்ல. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா திருன்னு முழிக்கவும், எங்கடி உன் வயிற்றுல இருந்த துணி மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், துணி மூட்டையா, எந்த துணி மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், நடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு, மாமா இவ ஒன்னும் மாசமாவே கிடையாது, இத்தனை நாளா வயிற்றுல துணி மூட்டையை தான் வச்சுக்கிட்டு இருந்தா, துணி மூட்டையை வச்சு நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தா, சேதுவை முதற்கொண்டு இவ ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கா. சரி துணி மூட்டையை வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, என் வயிறை பார்த்தா துணி மூட்டையை வச்சிருக்க மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும், வேகமா வசந்தியும் செல்லப்பாண்டியும், என்ன சின்ன சம்பந்தி என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, துணி மூட்டையை வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா வயிறை பார்த்தா துணி மூட்டை வச்சிருக்க மாதிரியா இருக்கு, எங்க துணி மூட்டை இருந்தா அடுங்க, இல்லைன்னா ரூமு கூட கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வசந்தி பேசவும், என்ன எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், நாங்க என்ன சின்ன சம்பந்தி நடிக்கிறோம், நீங்க தான் என் மகா வயிற்றுல துணி மூட்டையை வச்சிருக்கான்னு சொல்றீங்க, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி சொல்லவும், இங்க பார்த்தா ஈஸ்வரி வந்து பாக்குது வயிற்றுல துணி மூட்டை இல்ல. என்னடி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், என்னத்த நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இல்ல நீ நடிக்கிற, இவ்வளவு நாள் வயிற்றுல துணி மூட்டையை தானே வச்சிருந்த, இந்த உண்மை எங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே எங்க கிட்ட இத்தனை நாளா பம்மி நடிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னத்த பேசிக்கிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ராஜாங்கத்துக்கு பார்த்தா கோவம் வந்துருது. ஈஸ்வரி எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இத்தனை பேர் மத்தியில தமிழ்ச்செல்விய இப்படி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், மாமா இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பேச வரல, போது ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு. இங்க ஈஸ்வரியின் சித்ரா பார்த்தா, என்னம்மா இவ வயிற்றுல துணி மூட்டை இருந்துச்சு, இப்ப துணி மூட்டையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா சொல்லவும், இருடி மாமா இப்ப நமக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார்ல நம்மளுடைய ஃபேமிலி டாக்டர், அவங்கள இப்ப வீட்டுக்கு வர சொல்லுங்க, இவளை செக் பண்ண சொல்லுங்க, இவ மாசமா இருக்காளா இல்லையான்னு இப்ப எல்லாத்துக்கும் தெரியும், இவ மாசமாவே இல்ல அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கத்தவும், சேது பார்த்தா சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்ன சேது என்ன கோபம் வருதா, நான் அப்படி சொல்றதுக்கே கோவம் வருதே, இவ மாசமாலேன்னு உண்மை தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், போதும் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு சேது, இவ நல்லா நடிச்சு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கா, இவ உண்மையிலேயே மாசமா கிடையாது, நீங்க போய் ஸ்கேன் எடுத்தது வீடியோ நீ பாத்தி, அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பார்த்தா என்னென்னமோ கத்தி கூப்பாடு போட்டு பாக்குது, எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. சரி ஈஸ்வரி உனக்கு இப்ப என்ன, டாக்டர் வர சொல்லி தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இல்லையான்னு உனக்கு சொல்லணும், அவ்வளவுதானே. ராஜாங்க பார்த்தா ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்றாரு, ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாரு. அப்ப டாக்டர் வீட்டுக்கு வராங்க. இவங்க என் சின்ன மருமக, இவங்க கர்ப்பமா இருக்காங்களான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா சொல்லவும், அப்பதான் பார்த்தா டாக்டரும் வந்துட்டு தமிழ்ச்செல்வி கையை பிடிச்சி டெஸ்ட் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கல, ஆமா சார் இவங்க கர்ப்பமா இருக்காங்க, இவங்க வயிறை பார்த்தாலே தெரிய வேணாமா இவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு, கர்ப்பமா இருக்கிறதுனால தானே வளகாப்பு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் சொல்லவும், இல்ல டாக்டர் இங்க ஒரு சில பேரு தேவையில்லாம ஏதேதோ பிரச்சனை பண்ண பாக்குறாங்க, அவங்களுடைய சந்தேகத்தை தீக்கிறதுக்காண்டி தான் இப்போ உங்களை வர சொன்னேன், ரொம்ப நன்றி, உங்களை சிரமப்படுத்தினதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், இங்க ஈஸ்வரி தலையில பார்த்தா இடியே விழுந்த மாதிரி ஆயிருது.